நாள் 19 சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் நம்முடைய சிந்தனை தலைப்பு கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள். 5 தலைப்புகளின் கீழாக நாம் இந்த நாளின் சிந்தனையை நாம் தொடர்வோம். 1, கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். 2, கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதியுங்கள். எசேக்கியேல் 46 3ஆம் வசனம், தேசத்துக்கு ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவார்கள் என்று வேதம் சொல்கிறது. 3, கர்த்தருடைய சந்நிதியில் ஜெபியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அன்னாள் நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று ஜெபித்தாள். 4, கர்த்தருடைய சந்நிதியில் வளருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. 5, கர்த்தருடைய சந்நிதியில் படையுங்கள். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவான். எனவே இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு வருவோம், அவரை தொழுது கொள்வோம், அவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல நாளிற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.